ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மேட்ரிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக கூட்டணி 122 132 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், அதிமுக கூட்டணி 87 110 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 10 12 தொகுதிகளை வெல்லும் என்றும், பிற கட்சிகள் எந்த தொகுதியும் வெல்லாமல் இருக்கலாம் அல்லது 6 தொகுதிகள் வரை வெல்வதற்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மேட்ரிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியே அமையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பல்வேறு அமைப்புகளும் வெளியிட்டு வரும் நிலையில் அதனை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். தற்போது வரை நாம் 3 அமைப்புகளின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்திருக்கிறோம். மேட்ரிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அமையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸின் படியும் மீண்டும் திமுக ஆட்சி என்றும், அதில் 145 160 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. என்டிடிவி, பீப்பிள்ஸ் பல்ஸ் இருவரும் இணைந்து நடத்திய தேர்தல் கருத்து கணிப்புகளின்படி திமுக கூட்டணி 125 145 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 65 80 தொகுதிகள் வரையும், தமிழக வெற்றிக் கழகம் 18 24 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேட்ரிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படியும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகம் பிரிக்கும் வாக்குகள் அதிமுகவை தான் பாதிக்கும் என்று திமுகவினரும், திமுகவை தான் பாதிக்கும் என்று அதிமுகவினரும் கூறி வந்தார்கள். அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் விஜயும் சில தொகுதிகளை பிடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் முன்னதாக சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட்டு வந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்புகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன, பேசுபொருளாகி இருக்கின்றன. அந்த வகையில் தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். ஒவ்வொரு அமைப்பாக எவ்வளவு தொகுதிகளை கட்சிகளுக்கு கொடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்ரிஸின் படி தமிழக வெற்றிக் கழகம் 10 12 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 87 110 தொகுதிகள் வரையும், திமுக கூட்டணி 122 132 தொகுதிகள் வரை வென்று தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறியுள்ளது மேட்ரிஸ் நிறுவனம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.